திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறும் சிக்கன் குழம்பும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், கருவாட்டு குழம்பு வைக்கலாம், முட்டை குழம்பு வைக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்குங்க உளுந்தஞ்சோறுத்துக்கு வந்து. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகங்க. மிளகு ஜீரகத்தையும் தனியாக வறுத்து ஒன்று ரெண்டுமா உடச்சியும் போடலாம், இந்த மாதிரி வறுத்தும் போடலாம், நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா கட்டி காயங்க, ஒரு துண்டு கட்டி காயம் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, இதையும் நச்சு போடணுங்க. இஞ்சிக்கு பதில் சுக்கும் போடலாம். அப்புறமா பூண்டு, முழு பூண்டாட்டு ஒரு 2 பூண்டு உரித்து எடுத்துருக்கேன். இதை உரலில் போட்டு நச்சு போட்டிங்கன்னா சாதம் நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேங்க. நீங்கள் 4 ஒன்றும் போடலாம். தேங்காயில் பாதி தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு தேங்காயில் பாதி தேங்காவை துருவி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை போட்டு நல்லா கொதித்து வரவும் நம்ம அரிசியை களைஞ்சி போட்டு விடணுங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டுக்கோங்க. தண்ணி மேலே வரதுன்னா கொஞ்சம் கோரி வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு சாதத்துக்கு தந்தோடி. இப்போ பாதி அளவு வெந்துருச்சுங்க. மிச்ச தண்ணியை நம்ம ஊற்றி வேக வச்சுக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, அப்படி தண்ணி காணாமல் இருந்ததுன்னா வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயங்க எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இன்றைக்கி சிக்கன் மசாலா பொடி தான் போட்டு பண்ண போகிறேன். வீடியோ கட் ஆயிடுச்சு. பொடி போடுறது ஒரு 4 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமேட்டு தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டும் போட்டுக்கலாங்க. தேங்காய் வந்து சோம்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் 3 போட்டு அரைச்சிருக்கேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா 2 விசில் விட்டால் போதுங்க குக்கரில். அதுக்கு மேலே விட்டேன்னா குழஞ்சி போயிடும். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி நம்ம இறக்குனோம்னா அட்டகாசமான சுவையில் சிக்கன் குழம்பு உளுந்தஞ்சோறு ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க உளுந்தஞ்சோறு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.